أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. أعوذ بالله من الشيطان الرجيم. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த புனித ரமலான் மாதத்தில் இந்த சஹர் வேளையில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் வழங்கும் ஆன்மீக வசந்த காலம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய இந்த நிகழ்ச்சி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியாக தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்த பல்வேறு சகோதரர்கள் சகோதரிகள் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அவைகளுக்கு திருக்குர்ஆன் அடிப்படையிலும் ஹதீஸ்களின் அடிப்படையிலும் நாம் பதிலளித்து வருகின்றோம். இப்போது நாம் அந்த கேள்விகளுக்கு செல்வோம். முதல் கேள்வி நாசிக் மன்சூக் தொடர்பாக ஒருவர் கேட்டிருக்கிறார். அதாவது திருக்குர்ஆனில் நாசிக் மன்சூக் என்ற வசனங்கள் உண்டா என்று கேட்டிருக்கிறார். அதாவது திருக்குர்ஆனில் ரத்து செய்யக்கூடிய வசனங்கள், ரத்து செய்யப்பட்ட வசனங்கள் இருக்கின்றதா என்றது கேள்வியாக இருக்கிறது. நாசிக் மன்சூக் திருக்குர்ஆனில் உண்டா என்பதுதான் கேள்வி. நாசிக் என்றால் ரத்து செய்யக்கூடிய வசனம் என்று பொருள், மன்சூக் என்றால் ரத்து செய்யப்பட்ட வசனம் என்று பொருள். அதாவது திருக்குர்ஆனில் ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை ரத்து செய்து விடுகின்றது என்று பொதுவாக முஸ்லிம்கள் தவறான ஒரு கொள்கையில் இருக்கின்றார்கள். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை தவிர மற்ற அனைத்து பிரிவினரும் இந்த தவறான கொள்கையில்தான் இருக்கின்றார்கள். அதாவது குர்ஆனுடைய சில வசனம் ஒரு சில வசனங்களை ரத்து செய்துவிட்டது, எனவே அது ரத்து செய்யக்கூடிய வசனமாக இருக்கிறது, இது ரத்து செய்யப்பட்ட வசனமாக இருக்கிறது என்று ஒரு சில வசனங்களை பற்றி அவர்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இந்த தவறான கருத்து நிலவுகிறது என்றால், திருக்குர்ஆனில் 1100 வசனங்கள் இவ்வாறு ரத்து செய்யப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன என்று நம்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். 1000 வசனங்கள் ரத்து செய்யப்பட்டவை இருக்கின்றன என்று நம்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சிலர் கூறினார்கள் 500 வசனங்கள் ரத்து செய்யப்பட்டவை இருக்கின்றன என்று சொன்னார்கள். இன்னும் சிலர் 200 வசனங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் சிலரோ 100 வசனங்கள் என்று சொன்னார்கள். சிலர் 50 வசனங்கள் என்று சொன்னார்கள். எதுவரை என்றால், வாக்களிக்கப்பட்ட மஹதியும் மசீஹுமாக தோன்றிய ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்துக்கு முந்தைய காலம் வரை ஷாஹ் வலியுல்லா முஹத்தஸ் தெஹ்லவி அவர்களுடைய காலத்தில் அவர்கள் கூறினார்கள், பல்வேறு வசனங்களுக்கு நான் தீர்வு கண்டுவிட்டேன், ஆனால் திருக்குர்ஆனில் 5 வசனங்கள் இருக்கின்றன, இந்த 5 வசனங்களுக்கு என்னால் தீர்வு காண முடியவில்லை, எனவே இந்த 5 வசனங்களில் ஒன்று இன்னொன்றை ரத்து செய்யக்கூடியவையாகத்தான் இருக்கின்றன. அதாவது நாசிக் மன்சூக் என்ற இந்த வசனங்கள் குறைந்தது திருக்குர்ஆனில் 5 இருக்கின்றன என்ற அளவுக்கு ஷாஹ் வலியுல்லா முஹத்தஸ் தெஹ்லவி போன்றவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தூற்றுனர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூற்று என்னவென்றால், திருக்குர்ஆனில் ஒரு வசனம் என்ன, ஒரு புள்ளி கூட மாற்றப்படவில்லை, மாற்ற தகுந்தது அல்ல, ரத்து செய்யப்பட தகுந்தது அல்ல என்று அவர்கள் மிக தெளிவான முறையில் குறிப்பிட்டார்கள். அவர்கள் அத்தனை வசனங்களுக்கும் தீர்வும் கண்டார்கள். இந்த அடிப்படையில் திருக்குர்ஆனில் எந்த ஒரு வசனம் கூட மாற்றப்பட தகுந்ததாக அல்லது ரத்து செய்யப்பட தகுந்ததாக இல்லை என்பதுதான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் கருத்தாகும். பிறகு இந்த மக்கள் ஏன் இவ்வாறு தவறான ஒரு கொள்கையில் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இவர்கள் இந்த தவறான கொள்கை கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம், திருக்குர்ஆனில் சூரா பக்ரா அதாவது அத்தியாயம் 2 வசனம் 107 அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான், அந்த வசனத்தை தவறாக புரிந்ததன் காரணமாகத்தான் மக்கள் இவ்வாறு ரத்து செய்யப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன என்ற ஒரு தவறான முடிவுக்கு மக்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த வசனம் இவ்வாறு வருகிறது, மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா
நாதி பிஹைரி மின்ஹா அவ் மிஸ்லிஹா அலம் தாலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான். அதாவது நாம் ஒரு ஆயத்தை நீக்கினால் அல்லது மறக்கடித்தால் அதைவிட சிறந்ததை அல்லது அது போன்றதை மீண்டும் இந்த உலகத்தில் கொண்டு வருகின்றோம். தான் நாடுகின்ற ஒவ்வொன்றின் மீதும் அல்லாஹ் முழுமையான ஆற்றல் மிக்கவனாவான் என்பது இந்த வசனத்தினுடைய பொருளாகும். இங்கு நாம் ஏதாவது ஒரு ஆயத்தை ரத்து செய்தால் அல்லது மறக்கடித்தால் என்று வருகிறது. இங்கு வந்திருக்கின்ற ஆயத் என்ற இந்த சொல்லுக்கு மக்கள் தவறான முறையில் திருக்குரானுடைய ஆயத், அதாவது திருக்குரானின் வசனம் என்று பொருள் கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் அடிப்படையற்றதாகும். அதாவது திருக்குரானுடைய ஒரு வசனத்தை நாம் ரத்து செய்தால் அதைவிட சிறந்ததை நாம் கொண்டு வருகிறோம் என்று இவர்கள் இந்த வசனத்திற்கு தவறாக பொருள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்தில் வந்திருக்கின்ற ஆயத் என்ற சொல்லுக்கு திருக்குரான் வசனம் என்ற பொருள் அல்ல. அவ்வாறு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது சஹாபா பெருமக்களோ அல்லது ஹலிஃபாக்களோ இவ்வாறு இந்த வசனம் ரத்து செய்யப்பட்டது என்று சொன்னதாக நாம் ஹதீஸில் எங்கேயுமே காண முடியவில்லை. அதாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு ஹதீஸில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை குறிப்பிட்டு இந்த வசனத்தை இறைவன் ரத்து செய்து விட்டான், இதற்கு முன்பு இந்த வசனம் திருக்குரானில் இருந்தது, ஆனால் இப்போது அது ரத்தாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னதாக எந்த ஒரு ஹதீஸிலும் நாம் காண முடிவதில்லை. அதே போன்று ஹலிஃபாக்களில் யாராவது அவ்வாறு கூறியிருக்கின்றார்களா என்று பார்க்க போனால் ஹலிஃபாக்களிலும் யாரும் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை குறிப்பிட்டு இந்த வசனம் ஆரம்பத்தில் குரானில் இருந்தது, பிறகு அல்லாஹ் அதனை ரத்து செய்து விட்டான் என்று சொன்னதாக ஒரு வசனத்தை கூட நாம் அவ்வாறு ஒரு ரிவாயத்தையும் பார்க்க முடிவதில்லை. அதே போன்று சஹாபா பெருமக்களும் அவர்களிலும் ஒருவர் கூட இந்த வசனத்தை இறைவன் ரத்து செய்து விட்டான், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் ஆரம்பத்தில் இறக்கப்பட்டு இருந்தது, நாங்கள் திருக்குரானில் அதனை ஒரு வசனமாக ஓதி வந்தோம், பின்னர் இந்த வசனம் நீக்கப்பட்டு விட்டது என்று சொன்னதாக நாம் எந்த விதமான ஒரு சஹீஹான ரிவாயத்திலும் நாம் பார்க்க முடிவதில்லை. எனவே இது ஒரு அடிப்படையற்ற ஒரு கூற்றாக இருக்கிறது. பிறகு இந்த சூரா பக்ராவுடைய 107வது வசனத்திற்கு என்ன பொருள் என்றும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் இங்கு வந்திருக்கின்ற மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நாதி பிஹைரி மின்ஹா அவ் மிஸ்லிஹா என்பதனுடைய பொருள், நாம் ஏதாவது ஒரு அடையாளத்தை நாம் கொண்டு வந்தால் அதனை நாம் மறக்கடித்தால் அல்லது அதை விட சிறந்ததை நாம் கொண்டு வருகிறோம். அதாவது நாம் ஏதாவது ஒரு அடையாளத்தை இறை அடையாளத்தை அல்லாஹ் கூறுகிறான், நாம் ரத்து செய்தாலோ அல்லது மறக்கடித்தாலோ அதை விட சிறந்த ஒரு அடையாளத்தை நாம் கொண்டு வருகிறோம். இதை அல்லாஹ் ஒரு உதாரணமாக கூறுகின்றான். இந்த அடிப்படையில் ஒரு இறை அடையாளம், உதாரணமாக திருக்குரானுக்கு முன்பு தௌராத் இறக்கப்பட்டிருந்தது, அது இறை வசனமாக இருந்தது, ஒரு இறை அடையாளமாக திருக்குரான் இறங்கும் காலம் வரை அது இருந்தது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றும் காலம் வரை அது இருந்திருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றிய பிறகு அன்னாருக்கு ஒரு கலாம் இறக்கப்படும் போது, திருக்குரான் ஒரு வசனமாக இறக்கப்படும் போது அந்த முந்தைய வசனம் அது மறக்கடிக்கப்பட்டதாக அல்லது மாற்றப்பட்டதாக இருக்கிறது என்ற பொருளில்தான் நான் இந்த வசனத்தை நாம் பொருள் கொள்ள வேண்டுமே தவிர திருக்குரானுடைய வசனம் திருக்குரானுடைய ஆயத் என்று நாம் ஒருபோதும் இதற்கு பொருள் கொள்ள முடியாது. பல சில ஆயத்துகளையும் கூட எடுத்து வைத்து இன்னென்ன வசனம் திருக்குரானில் இருந்தது பிறகு அது மாற்றப்பட்டது என்று தவறான முறையில் தஃசீர்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, அடிப்படையற்ற ஒரு கூற்றாக இருக்கிறது. உதாரணமாக அவர்கள் சொன்ன அப்படிப்பட்ட ரத்தாக்கப்பட்ட வசனங்களில் ஒன்று, அந்த ஆலிம்கள் புரிந்து வைத்திருக்கிற தவறாக புரிந்து வைத்திருக்கின்ற வசனங்களில் ஒன்று, அஷேஹு வஷேஹத்து இதா ஜனயா ஃபர்ஜுமுஹுமா நகால மினல்லாஹ் வல்லாஹு அசீசுன் ஹகீம் என்ற இந்த வசனம் திருக்குரானில் ஆரம்பத்தில் இருந்தது, பின்னர் அது ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று ரூஹுல் மானி என்ற நூலில் தொகுதி 1 இது கூறப்பட்டிருக்கின்றது. இந்த வசனத்திற்கு பொருள் என்னவென்றால், அவர்கள் நினைக்கின்ற இந்த வசனத்திற்கு பொருள், ஒரு பெரியவர் வயது முதிர்ந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விபச்சாரம் செய்தார்கள் என்றால் அவர்களை நீங்கள் கசையடி கொடுத்து அவர்களுக்கு தண்டனை கொடுங்கள், இது அல்லாஹ்வின் புறமிருந்துள்ள ஒரு தண்டனையாகும் என்று ஒரு வசனம் திருக்குரானில் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் பின்னர் இந்த வசனம் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று கூறுகிறார்கள். அவர்கள் கூறுகின்ற கருத்து, இந்த
வசனத்தின்படி இன்று நாம் அமல் செய்ய வேண்டிய தேவையில்லை. அதாவது வசனத்தினுடைய பொருள் நிலைத்திருக்கிறது, ஆனால் சொற்கள் அழிக்கப்பட்டு விட்டன என்று அவர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறு நசஹ் என்பதற்கு, ரத்தாக்கப்பட்ட வசனம் என்பதற்கு பல்வேறு விளக்கங்களை அவர்கள் தருகிறார்கள். அதிகமான விளக்கத்திற்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த ஒரு வசனம் அவர்கள் உதாரணமாக கூறுகிறார்களே, இதை எடுத்து பார்த்தாலே இது ஒரு கற்பனை, ஒரு அடிப்படையற்றவை என்பதற்கு ஒரு மிக தெளிவான ஆதாரமாக விளங்குகின்றது. உதாரணமாக, ஒரு வயது முதிர்ந்த ஆணும் ஒரு பெண்ணும் விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு கசையடி கொடுங்கள் என்று சொன்னால், பிறகு இளம் வயதில் இதே விபச்சார வேலையை ஒருவர் செய்தார் என்றால் பிறகு அவருக்கு கசையடி கொடுக்க கூடாதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அஷேக் என்பதற்கு அரபியில் இன்னொரு அர்த்தம் திருமணம் முடித்தவர் என்ற ஒரு பொருளும் கூட இருக்கின்றது. இந்த அர்த்தத்தில் பார்க்கும்போது கூட என்ன அர்த்தமாகிறது என்றால், திருமணம் முடித்த ஒரு ஆணும் திருமணம் முடித்த ஒரு பெண்ணும் ஒருவருக்கொருவர் விபச்சாரம் செய்து கொண்டார் என்றால் அவர்களுக்கு கசையடி கொடுங்கள் என்று இந்த வசனம் பறைசாற்றுவதாக பொருள் அமைகிறது. ஆனால் இவ்வாறு திருமணம் முடித்தவர் விபச்சாரம் செய்வாரா, திருமணம் முடிக்காத ஒருவர் விபச்சாரம் செய்தால் அவருக்கு கசையடி கொடுக்க கூடாதா என்றெல்லாம் கேள்வி பிறக்கிறது. இவ்வாறு எதனை இவர்கள் கற்பனையாக ஏற்கனவே இந்த வசனம் திருக்குரானில் இருந்தது என்று கூறுகிறார்களோ, அந்த வசனத்தை நாம் ஆய்வு செய்கின்ற போதே அது ஒரு வசனமாக இருக்க முடியாது, அல்லாஹ்வின் புறமிருந்து இறக்கப்பட்ட ஒரு வசனமாக அது இருக்க முடியாது என்பதை மிக தெளிவான முறையில் நாம் கண்டுகொள்கின்றோம். அடுத்து இந்த மறக்கடித்தால் என்று வருகிறது. இதை பற்றி கூறும்போதும் ஒரு பலவீனமான ஒரு ரிவாயத்தை தான் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், 2 சஹாபிகள் ஒரு முறை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்றார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள், ஒரு சூறாவை ஓதி காண்பித்தார்கள் என்று வருகிறது. ஒரு சூறாவை அந்த 2 சஹாபிகளும் கற்றனர். பிறகு இருவரும் வீட்டிற்கு சென்றுகின்றார்கள். இரவில் அதனை நினைத்து பார்க்கிறார்கள். நினைத்து பார்க்கும் போது இருவருக்குமே மறந்து விடுகிறது. மறுநாள் காலையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து அந்த 2 சஹாபிகளும், அல்லாஹ்வின் தூதரவர்களே, தாங்கள் இந்த சூறாவை எங்களுக்கு நினைவூட்டினீர்கள், ஆனால் நாங்கள் இரவில் சென்று நினைத்து பார்க்கிறோம், அது எங்களுக்கு ஞாபகம் இல்லை என்று கூறினார்கள். பிறகு இதை கேட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அவர்கள் அந்த பொய்யான ரிவாயத்தில் வருகிறது, இன்னஹா மிம்மா நுசிஹா வ நுசியா, நிச்சயமாக இந்த வசனம் ரத்தாக்கப்பட்ட வசனங்களில் ஒன்றாகும், மேலும் மறக்கடிக்கப்பட்ட வசனங்களில் ஒன்றாகும் என்று அந்த ஒரு பலவீனமான ரிவாயத்து வருகின்றது. இந்த ஹதீஸை எடுத்து பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு பலவீனமான ரிவாயத்தாக இருக்கிறது என்றால், இந்த சஹாபி இருவர் யார், இவரிடம் சொன்னவர் யார், அறிவிக்கக்கூடியவர்கள் யார் என்பதையெல்லாம் பார்க்கும்போது அதுல எந்த விதமான ஒரு ராவிகளுடைய அந்த அறிவிப்பாளருடைய அந்த இதே இல்லை. எனவே இதிலிருந்து ஒரு ஆதாரமற்ற அடிப்படையற்ற ஒரு கூற்றைத்தான் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். இதற்கு நேர் மாற்றமாக திருக்குரான் வசனத்தை பற்றி என்ன கூறுகிறது என்று நாம் ஆய்வு செய்கின்ற போது, திருக்குரானில் அப்படி மறக்கடிக்கப்பட்ட வசனம் இருக்கவே முடியாது என்ற முடிவுக்குத்தான் நாம் வர முடிகிறது. ஏனென்றால் அத்தியாயம் 87 வசனம் 7 அல்லாஹ் கூறுகின்றான், சனுக்ரிஉகா ஃபலா தன்சா, அதாவது நாம் உமக்கு இந்த திருக்குரானை எந்த அளவுக்கு ஓதி காண்பிப்போம் என்றால் அதன் விளைவாக நீர் ஒருபோதும் மறக்க மாட்டீர். அதாவது நீர் இந்த குரானை மறக்காத அளவுக்கு நாம் உமக்கு ஓதி காட்டுவோம், அதற்கான பொறுப்பு நம்முடையது என்று அல்லாஹ் இந்த 87வது அத்தியாயம் வசனம் 7 குறிப்பிடுகின்றான். அப்ப உண்மையிலேயே சில வசனங்கள் மறக்கடிக்கப்பட்டது என்று இந்த மக்கள் தவறான முறையில் விளக்கம் தந்து வைத்திருக்கிறார்களே, அல்லது தஃசீர்களில் எழுதி வைத்திருக்கின்றார்களே, அது உண்மை என்றால் இப்ப இந்த வசனத்தின் பொருள் என்னவாகும்? நேர் விபரீதமான ஒரு பொருளாகிவிடும். என்ன அர்த்தமாகிவிடும்? இறைவன் இங்கோ கூறுகின்றான், நாம் உமக்கு மறக்கடிக்காத அளவுக்கு வசனத்தை நாம் ஓதி காண்பிப்போம், அதற்கான பொறுப்பு நம்முடையது என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் மறக்கடித்தால் என்பதற்கு அந்த ஆயத்து மறக்கடிக்கப்பட்டது என்று நாம் அர்த்தம் கொள்வோம் என்றால், இந்த ஆலிம்கள் தவறான முறையில் பொருள் கொடுத்து வைத்திருக்கிறார்களே, அதாவது திருக்குரானில் பல்வேறு ஆயத்துகள் ரத்து செய்யப்பட்டு விட்டன, மறக்கடிக்கப்பட்டு விட்டன என்று பொருள் கொடுக்கிறார்களே, அது உண்மை என்றால் பிறகு இந்த வசனம் பொய்யாகிவிடும். அதாவது என்ன அர்த்தம் ஆகும் இப்போ இந்த வசனத்திற்கு? அதாவது நாம் உமக்கு இந்த குரானை எப்படி ஓதி காண்பிப்போம் என்றால் அதன் விளைவாக நீர் மறந்து கொண்டே செல்வீர், அடிக்கடி உமக்கு மறந்து ஏற்படும் என்ற ஒரு தவறான ஒரு விபரீதமான ஒரு பொருளுக்கு நாம் வர வேண்டியது வரும். நிச்சயமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அன்னாரின் மீது இறைவன் புறமிருந்து இந்த வஹி குரான் வஹியாக இறக்கப்பட்டது என்று நம்பிக்கை வைத்திருக்கின்ற எந்த ஒரு உண்மையான முஸ்லிமும் இந்த கருத்துக்கு உடன்பட மாட்டார். எனவே நிச்சயமாக இந்த ஆயத்துக்குத்தான் நாம் அடிப்படையாக கொண்டு அதற்கு ஏற்றபடி அந்த சூரா பக்ராவில் வந்திருக்கின்ற வசனத்திற்கு நாம் விளக்கம் கொடுக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் என்ன கூறுகிறான்? உமக்கு நாம் திருக்குரானை ஓதி காண்பிப்போம், அதன் விளைவாக நீர் ஒருபோதும் மறக்க மாட்டீர்.
அப்ப அந்த இடத்துல நாம் ஏதாவது வசனத்தை மறக்கடித்தால் என்று சொன்னால் அந்த இடத்தில் வசனம் என்று பொருள் கொடுக்க கூடாது, மாறாக இறை அடையாளம் என்றுதான் அதற்கு பொருள் கொடுக்க வேண்டும். ஆயத் என்பதற்கு இறை வசனம் என்பது மட்டுமல்லாமல் அடையாளம் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. எனவே ஏதாவது ஒரு அடையாளத்தை நாம் மறக்கடித்தால் அதை விட சிறந்த அடையாளத்தை நாம் உமக்கு வெளிப்படுத்தி காட்டுவோம் என்றுதான் நாம் அதற்கு பொருள் கொடுக்க முடியுமே தவிர இந்த நேரடியான ஆயத் என்ற பொருள் நாம் ஒருபோதும் கொடுக்க முடியாது. அடுத்து திருக்குரானில் அல்லாஹ் திருக்குரானை பற்றி கூறுகிறான், இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அதாவது நிச்சயமாக நாம், நாமேதான், நஸல்னா நிச்சயமாக நாம் இறக்கிறோம், அஸ்ஸிக்ரா இந்த திருக்குரானை, ஸிக்ராக இந்த திருக்குரானை நாமே இறக்கிறோம், நாமே இறக்கிறோம் என்று அழுத்தமாக அல்லாஹ் கூறுகிறான். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், மேலும் நிச்சயமாக நாமே இந்த குரானை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆக குரானை நாம் தான் இறக்கிறோம், இறக்கியதும் நாம் தான், அதனை பாதுகாப்பவரும் நாம் தான் என்று அல்லாஹ் மிக திட்டவட்டமாக அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றான். எனவே இந்த ஒரு வசனம் இது சூரா 15 வசனம் 10 வருகிறது. இந்த அளவுக்கு தெளிவான முறையில் அல்லாஹ் கூறியிருக்கும் போது திருக்குரானுடைய எந்த ஒரு வசனமும் ஒருபோதும் மறக்கடிக்கப்பட முடியாது, மாற்றப்பட முடியாது என்ற ஒரு முடிவுக்குத்தான் ஒரு மோமின், ஒரு நம்பிக்கை கொண்டவர் முடிவுக்கு வர முடியும். ஆக இந்த அடிப்படையில எந்த ஒரு வசனமும் திருக்குரானில் ரத்து செய்யக்கூடிய வசனமோ அல்லது ரத்தாக்கப்பட்ட வசனமோ இல்லை என்பதுதான் உண்மையாகும். இந்த கருத்தை தான் இன்று முழு உலகத்திலும் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் சார்பாக இந்த கருத்து எடுத்து வைக்கப்படுகின்றது. அதாவது இன்று முழு உலகத்திலும் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மட்டும்தான் திருக்குரானில் ஒரு வசனம் கூட, ஏன் ஒரு புள்ளி கூட மாற்றப்படவில்லை, அது முழுவதுமாக அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கொள்கை உடைய முஸ்லிம்கள் இன்று உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால் அது அஹ்மதி முஸ்லிம்கள் மட்டும்தான். அதற்கு காரணம் வாக்களிக்கப்பட்ட மஹதியாகவும் இமாம் மஹதியாகவும் இறைவன் புறமிருந்து வந்த அந்த இறை தூதர் அவர்கள் இந்த கருத்தை மக்களுக்கு முன்னால் எடுத்து கூறினார்கள். நிச்சயமாக திருக்குரானில் ஒரு வசனம் கூட மறக்கடிக்கப்பட்ட வசனம் இல்லை, மாற்றப்பட்ட வசனம் இல்லை என்பதை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த அடிப்படையில ஷாஹ் வலியுல்லா முஹத்தஸ் தெஹ்லவி போன்றவர்களுடைய அந்த 12ஆம் நூற்றாண்டு காலம் வரை குறைந்தபட்சம் 5 ஆயத்தாவது ரத்து செய்யப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன என்ற முடிவுக்குத்தான் பெரும் பெரும் விரிவுரையாளர்கள் இமாம்கள் உட்பட அந்த கருத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இறைவனால் நியமிக்கப்பட்ட இந்த இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்த பிறகுதான் திருக்குரானில் ஒரு வசனம் கூட ரத்து செய்யப்பட்ட வசனம் இல்லை என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக மிகவும் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். மிக அருமையான முறையில திருக்குர்ஆனில் நாசிக் மன்சூக் என்ற வசனங்கள் இல்லை என்பதை நீங்கள் அழகான முறையில் எடுத்து சொன்னீர்கள். அதாவது திருக்குர்ஆனில் ஒரு வசனம் கூட ரத்து செய்யக்கூடிய வசனமாகவோ ரத்து செய்யப்பட்ட வசனமாகவோ இல்லை என்பதை மிக அழகான முறையில இங்க எடுத்து சொன்னீங்க. இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு, பயணத்தில் சென்றால் கூட அமீரை நியமித்துக் கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்களே, ஆனால் இன்று முஸ்லிம்களிடம் ஒரு கிலாஃபத்தோ ஒரு தலைமையோ கூட இல்லையே, இது ஏன் என்று மிக வருத்தத்தோடு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். கேள்வி வருத்தத்துடன் கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதாவது பயணத்தில் சென்றால் கூட ஒரு தலைமையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், ஒரு தலைவரை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் ஷேத்தான் புகுந்து விடுவான் என்ற அளவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கும் போது இன்று முஸ்லிம் சமுதாயம் தலைமை இல்லாமல் ஏங்கி தவிக்கின்றதே, எந்த விதமான ஹிலாஃபத்தோ தலைமையோ இல்லையே, பிறகு எப்படி நமக்கு பரக்கத்து இருக்க முடியும் என்பதுதான் அந்த சகோதரனுடைய கேள்வி. இன்றைய முஸ்லிம்களிடம் தலைமை இல்லை என்ற உணர்வு வந்துவிட்டது. பல ஆலிம்களும் கூட தங்களுடைய சொற்பொழிகளில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் தலைமை இருந்தது, அன்னாருடைய மரணத்திற்கு பிறகு எல்லா சஹாபிகளும் சேர்ந்து செய்த முதல் செயல் அந்த தலைமையை உருவாக்கியதுதான், அதாவது ஹலீஃபாவை உருவாக்கியதுதான் என்பதை பற்றியெல்லாம் அந்த வரலாற்று சம்பவங்களை அருமையான முறையில் எடுத்து கூறுகின்றார்கள். அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் இன்று அப்படிப்பட்ட ஒரு ஹிலாஃபத், ஒரு தலைமை இல்லாமல் ஏன் போய்விட்டது? நம்பிக்கை கொண்ட ஜமாத்திற்கு இறைவன் அந்த தலைமை பதவியை தருவதாக வாக்குறுதி வழங்கி இருக்கின்றானே என்பதுதான் கேள்வி. உண்மையிலேயே இந்த முஸ்லிம்கள் சிந்தித்திருக்கின்ற இந்த சிந்தனை சரியான ஒரு சிந்தனை தான். ஆனால் இதற்குரிய விடை தலைமை பதவி அல்லது ஹிலாஃபத் இன்று
முஸ்லிம்களிடம் இல்லை என்பது அல்ல. மாறாக அல்லாஹ் எவ்வாறு திருக்குரானில் வாக்குறுதி வழங்கி இருக்கின்றானோ அதே போன்று அவன் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றான். எனவே இன்று முழு உலகத்திலும் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் இந்த ஹிலாஃபத் இருக்கின்றது, ஹலிஃபா இருக்கின்றார்கள். எனவே மூமினான அந்த ஜமாத்திற்கு எவ்வாறு ஆரம்ப காலத்தில் ஹலிஃபாக்கள் இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் அவர்கள் கட்டுப்படுத்தினார்களோ, எல்லா சகோதரர்களும் அந்த முஸ்லிம்களும் அந்த ஹலிஃபாவுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்களோ அதே போன்று இன்று 196 நாடுகளில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் உள்ள அந்த மக்கள் அந்த ஹலிஃபாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு வாக்குறுதி தந்தான், அல்லாஹ் வாக்குறுதி மீறுவதில்லை என்று அல்லாஹ்வே திருக்குரானில் கூறுகின்றான். அந்த அடிப்படையில் அவன் இந்த ஹிலாஃபத்தை முஸ்லிம் சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறான். ஆனால் முஸ்லிம் சகோதரருடைய ஒரு பொறுப்பு என்னவென்றால் அந்த ஹிலாஃபத் எங்கே இருக்கிறது என்று அவர்கள் கண்டறிந்து கொள்ள வேண்டும். திருக்குரானில் இறைவன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணியை பற்றி குறிப்பிடும் போது சூரா ஜுமாவில் அல்லாஹ் கூறுகின்றான், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவனே உம்மீன்களுக்கு மத்தியில் எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு மத்தியில் ஒரு ரசூலை எழுப்பினான். அந்த ரசூல் என்ன பணிகளை செய்கிறார் என்பதை பற்றியும் அல்லாஹ் பட்டியலிட்டு கூறுகின்றான். அதில் ஒன்று யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர் அல்லாஹ்வுடைய வசனங்களை படித்து காண்பிக்கின்றார். இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதன்மையான பணியாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அடுத்து கூறுகின்றான் வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துகின்றார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாபா, மூன்றாவது பணியாக அல்லாஹ் கூறுகின்றான் அந்த மக்களுக்கு அவர் வேதத்தை கற்றுக் கொடுக்கின்றார். நான்காவது பணியாக அல்லாஹ் கூறுகின்றான் வல் ஹிக்மதா, வேதத்தை மட்டுமல்ல அந்த வேதத்தில் உள்ள ஞானத்தையும் கூட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இவ்வாறு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 4 பணிகளை திருக்குரான் அத்தியாயம் 62 வசனம் 3 அல்லாஹ் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றான். ஒரு நபி காலம் சென்று விட்ட பிறகு அதற்கு அடுத்தபடியாக ஹலிஃபா வருகின்றார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலிஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை நாம் வரலாற்று ரீதியாக உணர்கின்றோம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த முதல் பணி என்ன என்று நாம் பார்க்கின்ற போது அவர்களும் இந்த யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்களை படித்து காண்பித்தார்கள் என்பதைத்தான் நாம் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்கின்றோம். முஸ்லிம் சகோதரர்களே, இந்த திருக்குரான் வசனம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலிஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய திருப்தியின் நாட்டத்தின் அடிப்படையில் தான் என்பதற்கு மிக சிறப்பான ஒரு சான்றாக விளங்குகின்றது. ஏனென்றால் ஒரு நபி என்ன பணியை செய்தாரோ, அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்களை படித்து காண்பித்தாரோ அதே பணியைத்தான் அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் படித்து காண்பித்திருக்கிறார்கள். வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்த போது அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சில சஹாபிகளால் தாங்க முடியவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மரணம் ஏற்படுமா என்ற அளவுக்கு அவர்களால் அதனை நம்ப முடியாத அளவுக்கு இருந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை தூக்கி நின்றார்கள். யார் முகமது இறந்து விட்டார் என்று சொல்வாரோ அவருடைய தலையை நான் வெட்டி விடுவேன் என்று சொன்னார்கள். இதை கண்ட ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது யாரை அல்லாஹ் ஹலிஃபாவாக நியமிக்கவிருந்தானோ அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் வருகிறார்கள். அன்னார் மௌத்தாகி விட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். உணர்ந்து கொண்ட பிறகு மக்களுக்கு முன்னால் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், உங்களில் யார் முகம்மதை வணங்கி வந்தாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும் முகம்மது இறந்து விட்டார். உங்களில் யார் அல்லாஹ்வை வணங்கி வந்தாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும் அல்லாஹ் எந்தெந்தும் உயிரோடு இருக்கக்கூடியவன் என்று அவர்கள் ஒரு வசனத்தை, அந்த ஒரு சொல்லை கூறுகிறார்கள். இது வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். ஆனால் சஹாபிகளில் யாராவது ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கி வந்தார்களா என்று பார்க்க போனால் யாருமே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கவில்லை. பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் சொன்னார்கள், உங்களில் யார் முகம்மதை வணங்கி வந்தாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும் முகமது இறந்து விட்டார் என்று ஏன் சொன்னார்கள் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அல்ல, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் தான், அவர் ஒரு மனித ரசூல் தான். எனவே மனிதனாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வஃபாத் இருக்கின்றது, மரணம் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருடைய வஃபாத்தை தெரிவித்துவிட்ட அதே சமயத்தில், ஆனால் அந்த வஃபாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரை வணங்குவதற்கு சமமாகிவிடும் என்ற ஒரு நுட்பமான ஒரு தௌஹீதுக்கு இணக்கமான ஒரு கருத்தையும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இதை கேட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை கீழே போட்டு விடுகிறார்கள். இந்த வசனம் இன்றுதான் இறங்கியதோ என்று எனக்கு தோன்றியது
என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். பாருங்கள், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை படித்து காண்பிக்கின்றார் என்று அன்னாருடைய முதல் பணியாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதற்கு அடுத்தபடியாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் முதல் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட இருந்தார்களோ அவர்கள்தான் அடுத்து இந்த வசனத்தை படித்து காண்பிக்கிறார்கள். உமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல், அதாவது முகமது ஒரு தூதரே அன்றி வேறில்ல, அவருக்கு முன் உள்ள தூதர்கள் காலம் சென்று விட்டார்கள். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வந்த எல்லா தூதர்களும் காலம் சென்று விட்டார்கள். எனவே முகமதும் காலம் சென்று விட்டார். எனவே அதில் எந்த விதமான ஒரு ஐயத்திற்கும் இடமில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். அப்ப இந்த வசனம் திருக்குரான் 3வது அத்தியாயம் 145வது வசனத்தில் வருகிறது. இந்த வசனம் ஏற்கனவே இருந்துச்சு, உமர் அல்லாஹு அவர்களும் படித்திருப்பார்கள். ஆனா அவங்க சொல்றாங்க இந்த வசனம் இப்பதான் இறங்கியதோ என்று எனக்கு தோன்றுகிறது. பாருங்க, அப்ப ஏற்கனவே இருந்தாலும் கூட ஒரு கலீஃபாவால தான் அந்த யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய வசனத்தை படித்து காண்பித்தல் என்ற அந்த நிகழ்ச்சியை, அந்த பணியை செய்து காட்ட முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதே போன்று இன்று மக்கள் ஹிலாஃபத் இல்லாமல் தயங்குகிறார்கள், மிகவும் அவர்கள் தத்தளிக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிகிறது என்று நாம் உலக அளவில் ஒரு தலைமையின் கீழ் இல்லை என்பதை இன்றைய முஸ்லிம்கள் உணர்ந்து விட்டார்கள். ஆனால் உண்மையிலேயே இறைவன் அதற்கும் ஒரு வழியை வகுத்திருக்கின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தனக்கு பிறகு நுபுவத் வழியில் ஹிலாஃபத் ஏற்படும் என்று சொன்னார்களோ அதே அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிறகு அல்லாஹ் நாடும் வரை இந்த நுபுவத் இருக்கும், அல்லாஹ் பிறகு அதை எடுத்துக்கொள்வான், பிறகு அல்லாஹ் நாடும் வரை நுபுவத் வழியில் ஹிலாஃபத் இருக்கும், அல்லாஹ் நாடும் வரை அது இருக்கும், பிறகு அல்லாஹ் அதை எடுத்துக்கொள்வான், பிறகு அல்லாஹ் நாடும் வரை கொடுங்கோல் ஆட்சி இருக்கும், அல்லாஹ் பிறகு அதை எடுத்துக்கொள்வான், பிறகு பலவந்தமான ஆட்சி இருக்கும் என்பதையெல்லாம் பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டு கூறுகிறார்கள் தனக்கு பிறகு என்னவெல்லாம் நடக்கும் என்று. அதே போன்று நடக்கவும் செய்தது. அந்த நிகழ்ச்சிகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை நபி என்பதற்கு சான்றாக திகழ்கின்றன. அதே போன்று பிற்காலத்தில் கடைசியில் என்ன நடக்கும் என்பதையும் மறைமுக செய்தியாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பலில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜின் நுபுவா, அதாவது கடைசி காலத்திலும் நுபுவத் வழியில் ஹிலாஃபத் ஏற்படும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பலில் இடம்பெற்றிருக்கின்றது. எல்லோரும் இந்த ஹதீஸினுடைய உண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல பல்வேறு ஆட்சிகள் வந்துவிட்டன, ஆனா கடைசியில் நுபுவத் வழியில் ஹிலாஃபத் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக இந்த அடிப்படையில் வரக்கூடிய அந்த இப்னு மரியம் அவர் நபியுல்லாவாக இருப்பார் என்று 4 முறை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமில் நாம் பார்க்கின்றோம். முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பலில் 6 முறை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வரக்கூடிய இப்னு மரியமை பற்றி அவர் நபியுல்லாவாக இருப்பார், அதாவது அல்லாஹ்வுடைய நபியாக இருப்பார் என்று சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இந்த முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பல் என்ற இந்த ஹதீஸ் நூலிலும் ஹிலாஃபத்தை பற்றி வருகின்ற இந்த ஹதீஸினுடைய நூலிலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் வழியில் ஹிலாஃபத் இருக்கும் என்று கூறுகின்றார்கள். ஆக இந்த அடிப்படையில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் அல்லாஹ்வின் அருளினால் இந்த நுபுவத்தும் ஏற்பட்டு விட்டது. பிறகு அந்த நுபுவத்துக்கு பிறகு 1908ஆம் ஆண்டு மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் இறை நியதிக்கு ஏற்ப. அதற்கு பிறகு 1908ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி நுபுவத் வழியில் ஹிலாஃபத் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் மலர்ந்தது. அது இன்று வரை தொடர்கின்றது. இன்று அல்லாஹ்வின் அருளினால் ஹஜ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் ஐயதஹுல்லாஹு தஆலா பின் அஸீஸ் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் 5வது கலீஃபாவாக திகழ்கின்றார்கள். ஆக இந்த அடிப்படையில் அல்லாஹ் திருக்குரானில் வாக்குறுதி வழங்கி இருக்கின்றான், வாதல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வாமிலு ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம். சூரா நூரில் 24வது அத்தியாயத்தில் வருகின்றது, 56வது வசனத்தில் வருகிறது. அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி வழங்குகின்றான், உங்களில் யார் நம்பிக்கை கொண்டிருக்கின்றாரோ மேலும் நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி வழங்குகின்றான். என்ன வாக்குறுதி? லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்லி, நிச்சயமாக பூமியில் அவர்களுக்கு அவன் கலீஃபாவை உருவாக்குவான். கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது எவ்வாறு அல்லாஹ் கலீஃபாவை உருவாக்கினானோ அதே போன்று, அதாவது முஹம்மதிய உம்மத்திற்கு முன்பு மூசாவுடைய உம்மத்தில் அல்லாஹ் எவ்வாறு கலீஃபாக்களை உருவாக்கினானோ அதே போன்று உங்கள் மத்தியிலும் கலீஃபாவை இறைவன் உருவாக்குவான். நிபந்தனை 2, ஒன்று ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அமலே சாலிஹ் என்ற நற்செயலை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த 2ஐயும் நீங்கள் பின்பற்றி நடந்தால் உங்களுக்கு நான் ஹிலாஃபத்தை ஏற்படுத்தி தருவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி வழங்கியிருக்கிறான்.
அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் 2 கேள்விகளுக்குரிய பதில்களை பார்த்தோம். நாசிக் மன்சூக் தொடர்பாகவும் கிலாஃபத்தின் அவசியம் தொடர்பாகவும் திருக்குர்ஆன் அடிப்படையிலும் ஹதீஸ்களின் அடிப்படையிலும் மிக விரிவான முறையில் இங்கே கூறப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் பல கேள்விகள் வந்திருக்கிறது. அந்த கேள்விகளோடு நாளை காலை 3 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இன்று நாம் நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. अहमदियत 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 जिंदाबाद 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 जिंदा हो पायंदाबाद जिंदाबाद जिंदाबाद अहमदियत जिंदाबाद.